வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்ற குக்கிராமத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 பிறந்தார் விஜயராஜ் என்ற அழகர்சாமி. அப்போது விருதுநகர் மதுரை மாவட்டத்துடன் இணைந்திருந்தது. சிறுவயது முதலே தனது தந்தையின் அரிசி ஆலையை கவனித்து வந்தார். ஒரு கட்டத்தில் அரிசி ஆலை அதிபராக புல்லட்டில் வலம் வந்தார். சினிமா மோகத்தால் தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். விஜயகாந்த் சினிமாவில் வீடு நடை போட்டார். சினிமாவில் கோலோச்சிய காலத்தில் நண்பர்களுடனும் நட்பு பாராட்டி வந்தார். இதன் காரணமாக பழைய நண்பர்களை தேடி மதுரைக்கு விஜயகாந்த் அடிக்கடி வந்து சென்றார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு கோபுர வாசல் பகுதியில் விஜயகாந்தின் சொந்த வீடு உள்ளது. சினிமாவில் கொடிகட்டிய காலம் அது. என் ஆசை மச்சான் என்ற படத்தில் நடிகை ரேவதியுடன் விஜயகாந்த் நடித்த படம் ஹிட் ஆனது. அந்த படத்தில் வரும் ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் என்ற பாடல் ஹிட் ஆனது. தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த பாடலை மதுரையில் தனது வீட்டின் மொட்டை மாடியில் நண்பர்களுடன் சேர்ந்து விஜயகாந்த் பாடி அகம் மகிழ்ந்து வந்தார். இன்று விஜயகாந்த் நாங்கள் வாழ்ந்த வீட்டில் இல்லாவிட்டாலும் அவரது அன்பும் பாசமும் என்றும் எங்களை விட்டு நீங்காது என்றார் அவரது உடன் பிறந்த சகோதரர் செல்வராஜ். அரசியல் சாதனை படித்தவர். ரகசியமாக இருக்கும்போது ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, எல்லாருமே கொடுப்பாரு. சினிப்பட போகும்போது அதேதான். அவர் வீட்டுக்கு தேடி யார் போனாலுமே சாப்பிடாம அனுப்ப மாட்டார். அவரு தான் எங்க அண்ணி, அவங்க அப்படிதான், ரெண்டு பேருமே அப்படிதான். பிறந்து வளர்ந்த போறோம் இங்கதான், இந்த வீடு தான் பிறந்து வளர்ந்த போறோம். எங்க மேல நல்ல பாசம், உறவுகள், நல்ல உறவுகள். இப்ப கூட போனோம், நல்லா இருக்காருன்னு கேட்டாரு. எல்லாமே விசாரிப்பாரு, பிள்ளைகளை கேட்பாரு, எல்லாருமே கேட்பாரு, உதவிகள்லாம் பண்ணியிருப்பாரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் ஒன்றிய செயலாளர் அழிசூர் கண்ணியப்பன், பேரூர் செயலாளர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் தேமுதிகவினர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். அம்பேத்கர் சிலை பகுதியில் இருந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பஜார் வீதி வழியாக பஸ் ஸ்டாண்ட் வரை ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அங்கு வைத்திருந்த விஜயகாந்த் போட்டோவிற்கு கண்ணீர் மல்க மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தை சினிமாவில் அறிமுகம் செய்வதற்காக பிரபல போட்டோகிராபர் ஆசை தம்பி எடுத்த பல ஸ்டில்கள் விஜயகாந்த் சினிமாவில் நுழைய அஸ்திவாரமாக அமைந்தது. மதுரை கரிமேடு புது ஜெயில் ரோட்டில் உள்ள ராசி ஸ்டுடியோவில் போட்டோகிராபர் ஆசை தம்பி எடுத்த விஜயகாந்தின் போட்டோக்கள் ஸ்டுடியோ முழுவதும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. விஜயகாந்த் திரும்ப வர மாட்டாரான்னு பழைய விஜயகாந்த் தான் வரணும். அரசியல்வாதி வரக்கூடாது. நடிப்புக்காக தான் வந்தாங்க. அரசியல்வாதி கூட நான் அதிகம் பழகினேன்.
விஜயகாந்துடன் ஏற்பட்ட நட்பு குறித்து மதுரை ராசி ஸ்டுடியோ உரிமையாளரும் போட்டோகிராஃபருமான ஆசை தம்பி தனது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். நெருக்கமாக பழகிட்டோம். 3 வருஷம் தொழில் ரீதியாக பழகிட்டோம். முதல் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம மதுரைக்கு வரும்போதெல்லாம் கூப்பிட்டு இப்படி எடுத்தால் என்ன இன்னொரு ஸ்கில் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ திரும்ப இதெல்லாம் கடைசியாக எடுத்தது. 2-3 படம் வந்ததுக்கப்புறம் வரும்போது மதுரைக்கு வரும்போதெல்லாம் வந்துடுவாப்புல. அரசியலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வர்றது அவருக்கு அதில் ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை அவருக்கு. நமக்கு அதில் உடன்பாடு. தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான த்ரோபால் சங்கம் மற்றும் கோவை மாவட்ட யூனிக் த்ரோபால் சங்கம் சார்பாக 33வது ஜூனியர் தேசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டி வரதராஜபுரம் தியாகி NG ராமசாமி நினைவு பள்ளியில் நடக்கிறது. மாணவர் மற்றும் மாணவியருக்கு தனித்தனி பிரிவுகளில் போட்டிகள் நடக்கிறது. இதில் டெல்லி, தெலுங்கானா, கோவா, ஆந்திரா, ஹரியானா, கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர் பிரிவில் 16 அணிகளும் மாணவியர் பிரிவில் 12 அணிகளும் பங்கேற்றன. லீக் முறையில் நடக்கும் இப்போட்டியில் மாணவர் பிரிவு முதல் போட்டியில் கேரள மாநில அணி 2-0 என்ற நேர் செட் கணக்கில் மேற்கு வங்க அணியையும், மாணவியர் பிரிவில் மத்திய பிரதேசம் அணி 2-1 என்ற நேர் செட் கணக்கில் ஒடிசா மாநில அணியையும் வீழ்த்தின. விஜயகாந்த் மறைவையொட்டி மதுரை கீரைத்துறையில் உள்ள அரிசி ஆலையில் ஊழியர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோல் மதுரை அவனியாபுரத்தில் ரசிகர்கள் மொட்டை போட்டு இதயாஞ்சலி செலுத்தினர். எம்ஜிஆர் வைத்திருந்த வாகனங்களில் பிரபலமானது TNW 2005 என்ற பதிவெண் கொண்ட வேன். இதன் நிறம் வெளிர் நீலம். எம்ஜிஆருக்காக பிரத்யேக வசதிகள் இந்த வேனில் ஏற்படுத்தப்பட்டன. இதில்தான் அவர் பிரச்சாரம் செய்வார். குளுகுளு ஏசியும் படுக்கை வசதியும் உண்டு. வேனின் மையப்பகுதி கூரையில் துவாரம் இருக்கும். அதன் வழியாக ஏறி நின்று எல்லோருக்கும் தெரியும்படியாக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்வார். ஒரு இடத்தில் பிரச்சாரம் முடிந்ததும் வேனின் பின்பகுதியில் இருக்கும் படுக்கையில் சென்று ஓய்வெடுப்பார். அடுத்த இடம் வந்ததும் துவாரம் வழியாக ஏறி மீண்டும் பிரச்சாரம் செய்வார். போகிற இடங்களில் எம்ஜிஆர் கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என்று தொண்டர்கள் அடம் பிடிப்பார்கள். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த கொடிக்கம்பம் அருகே வேனை நிறுத்தி துவாரம் வழியாக கொடி ஏற்றுவார். பிரச்சாரங்களுக்கு போகும்போது தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கவும் இந்த வேன் வசதியாக இருந்தது. கூட்டத்தில் இருந்த தனது பாதுகாவலர்கள் மூலம் குழந்தைகளை வாங்குவார். வேனின் துவாரம் வழியாக குழந்தையை உயர்த்தி பிடித்து பெயர் சூட்டுவார்.
இப்படி பிரச்சாரம், ஓய்வு, தொண்டர்களை குஷிப்படுத்துவது என எல்லாவற்றுக்கும் இந்த வேன் தான் எம்ஜிஆருக்கு பெரிதும் கை கொடுத்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரது ராமாவரம் வீட்டின் இதர வண்டிகளுடன் நீல நிற வேனும் பாதுகாக்கப்பட்டது. சிறு வயதிலேயே எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்த விஜயகாந்திற்கு அந்த வேன் மீது ஒரு கண். அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று ஆசை. 1996ஆம் ஆண்டில் எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகியிடம் இருந்த நட்பை பயன்படுத்தி அந்த வாகனத்தை கேட்டார். ஆங்காங்கே எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. எதையும் பொருட்படுத்தாமல் முகமலர்ச்சியுடன் அந்த வேனை விஜயகாந்திற்கு கொடுத்தார் ஜானகி. ஒரு வழியாக எம்ஜிஆரின் நீல நிற வேன் கருப்பு எம்ஜிஆரான விஜயகாந்திடம் வந்தது. தனது கோயம்பேடு மண்டபத்தில் அந்த வேனை நிறுத்தி வைத்தார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அங்கேயே நின்றது. எதற்காக எம்ஜிஆரின் பிரச்சார வேன் மீது விஜயகாந்திற்கு இவ்வளவு பிரியம் என்பது 2005 தான் தெரிந்தது. அந்த ஆண்டில்தான் தேமுதிகவை விஜயகாந்த் துவங்கினார். மதுரை மாநாட்டு மேடைக்கு எம்ஜிஆரின் பிரச்சார வேனில் கம்பீரமாக வந்திறங்கினார். மேடையில் ஆவேசமாக பேசும்போது எம்ஜிஆரின் வேன் தனக்கு எந்த அளவு ராசியானது என்பதை சொன்னார். அந்த வேனின் எண் 2005, தான் அரசியல் துவங்குவதும் 2005 என்று அதிரடியாக வசனம் பேசினார். தனது அரசியல் பிரவேசத்திற்கு அந்த வேன் பெரிதும் கை கொடுக்கும் என்று நம்பினார். விருதாச்சலம் தொகுதியில் சில இடங்களுக்கு மட்டுமே அந்த வேனில் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு அதை பயன்படுத்தவில்லை. நடிகர் விஜயகாந்த் குலதெய்வ கோயிலான வீரம்மாள் கோயில் மதுரை திருமங்கலம் அருகே உள்ள காங்கேயம் நத்தத்தில் உள்ளது. இந்த கோயில் மதுரை, டி. மேட்டுப்பட்டி, திருச்சி மற்றும் சென்னையைச் சேர்ந்த 7 வீட்டு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது. ஆண்டுதோறும் பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி குலதெய்வத்திற்கு விழா எடுத்து வணங்கி வருகின்றனர். இந்த கோயிலில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் விஜயகாந்த் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மேற்கு கோபுர வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் அழகர்சாமி நாயுடு, ரைஸ் மில் அதிபர், மனைவி ஆண்டாள். இவர்களுக்கு 6 மகன்கள், 5 மகள்கள். இதில் விஜயகாந்த் 3வது பிள்ளையாவார். அனைவரையும் படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு உண்டு. விஜயகாந்தின் அக்கா விஜயலட்சுமி மதுரையின் பிரபல டாக்டர் ஆவார். எப்படி ஒரு இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாம இருக்கிறாரு, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மனநிலை ரொம்ப பாதிப்பு. அவர் இல்லாதனால உங்களோட இருந்த காலகட்டங்கள்ல அண்ணன் மேல பாசமா இருப்பாரு. அவ்வளவு பாசமா இருப்பாரு. அனுப்ப மாட்டாரு, எல்லாமே பண்ணுவாரு. என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களுடைய பொருளாதார நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க குழந்தைகளுக்கு யாருக்கு கல்வி எல்லாம் எல்லாமே எங்க அண்ணன் தான். கல்வி, செல்வம் எல்லாமே எங்க அண்ணன் தான். இல்லைங்கும் போது ரொம்ப பாதிப்பு தான். இதுக்கு மேல என்ன செய்ய போறோம்னு ஒன்னும் புரியல. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி மதுரையில் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு வாகனம் மூலம் புறப்பட்டனர். கட்சி கூட்டத்திற்கும் மாநாட்டுக்கும் மகிழ்ச்சியாக சென்ற நாங்கள் தலைவரின் இறுதி அஞ்சலிக்கு கருப்பு கொடியுடன் செல்வதாக வேதனை தெரிவித்தனர். கேப்டனுக்காக இரங்கல் தெரிவிக்க சென்னை செல்றோம். அளவுக்கு அதிகமா பிடிக்கும். அளவே இல்லை, அதுக்கு அளவே இல்லை. எந்த விதமான அச்சம் இல்லாதனால நாங்கள் அவர் தூய எண்ணத்துக்காக இங்கிருந்து மதுரையிலிருந்து போறோம். மக்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர். அதுக்காகத்தான் நாங்கள் முழுசாக, நாங்கள் மட்டும் இல்லை, மொத்த தமிழகம் மட்டும் இல்லை, உலக தமிழர்கள் அத்தனை பேருக்குமே அது மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான். நமக்கு கேப்டன்னா நம்மளுடைய உயிருக்கு மேல அவரை நாங்கள் நேசிக்கிறோம். எல்லாருமே மேலான தலைவர். அதாவது இல்லைன்னு சொல்லி வரவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு அவர் சொன்னது கிடையாது. கொடுத்து பழக்கப்பட்டவர். அவர் இல்லைன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய இழப்பு. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் மிஸ் ஆன ஒரு ஃபீலிங்கோட தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்கும். மொழியே யாரும் ஒரு மன சந்தோஷத்தோட போகல, எல்லாம் மன வருத்தத்தோட நிறைய பெரிய இமயம், எங்களுடைய இமயம் சரிஞ்சிருச்சு. அதனுடைய இல்ல நேர பார்த்தப்ப அவரு கேட்பாரு, என்ன எல்லாம் வந்து போறாங்க, யாரும் பேசல, என்ன எதுக்கு வந்தீங்க, நீங்க என்னவா இருக்கீங்க, எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காரு, பேசியிருக்கோம்.
அதனால எங்களுக்கு அவர் மேலே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு இதுதான். கேப்டன் மன்ற தலைவராக இருந்தவன், கேப்டன் ரசிகராக இருந்தவன், 1986 ரசிகர் மன்ற தலைவர் இருந்தவன், கருமேட்டுக்காரன் பிரியான், தருமத்தின் தலைவன் விஜயகாந்த் தான் 100 ட்ரிப் நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங்கில் திருமூர்த்தி ஷூட்டிங்கு, மாநகர் ஷூட்டிங்லாம், கல்லூரி ஷூட்டிங்லாம் கூடவே இருந்திருக்கேன். அவர் தர்மத்தின் தலைவன் அவர்னா தர்மம் அவர் தான். இன்னைக்கு சென்னைக்கு கேப்டன் தெய்வத்தை பார்க்க போறேன். தர்மம் அழிந்து விட்டது. இன்னைக்கு தர்மத்தின் தலைவன் தான் கேப்டன் ஒரு ஆள் தான். அள்ளி வள்ள கொடுத்து வள்ளல் கேட்காம செய்வார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள், கேப்டனை போல ஒரு நல்ல ஒரு மனிதரை யாராலும் பார்க்க முடியாது. கேப்டன் செய்த தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க, ஆனால் தர்மம் தலை காக்கல. நாங்கள் எல்லோரும் வந்து எத்தனையோ மாநாட்டுக்கு போயிருக்கோம், எத்தனையோ ஒரு கட்சி மீட்டிங்க்கு போயிருக்கோம், இதே கொடி இதே கட்சி கட்டி போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு போகிறது எங்களோட துக்கம் வந்து ரொம்ப மிகப்பெரிய துக்கம், உலகத்திலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு துக்கம். அவரை வந்து தெய்வமாக மதித்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன யார் இறந்துருக்காங்களோ அதை நினச்சி தான் நாங்கள் வந்து இருக்குமோ தவிர வேற யாரு எந்த இது கிடையாது. எந்த தொண்டனை உயிரை கொடுக்க தயாரா இருக்கும், பசங்க விடுக்க தயாரா இருக்கும். என் தலைவர் என்றென்றும் தெய்வத்தோட தெய்வமாகவும் அவர் என்றென்றும் உயிரோட தான் வாழ்வார். அவர் இறக்கல, நாங்க இறந்த மாதிரி நினைக்கல, அவர் இறந்த மாதிரி நினைக்கல, உயிரோட இருக்கார். நான் சிறு வயதிலிருந்தே கேப்டன் விஜயகாந்துடைய தீவிர ரசிகர். அவரோட எண்ணற்ற படங்களில் ஷூட்டிங்கில் நாங்கள் கலந்துருக்கோம். கேப்டன் பொறுப்பாலேருந்து, கள்ளலர்லேருந்து, திருமூர்த்திலேருந்து கலந்துருக்கோம். ஆனால் அவருடைய மனிதநேய செயல்ன்றது ஒரு அளப்பறியாத ஒரு செயல். இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பாரிவள்ளல் போன்று எம்ஜிஆருக்கு பிற்பாடு உண்மையிலே சோறு போட்டு அனைத்து பொதுமக்களையும் அவர் இல்லத்திற்கு சென்று போகும்போது வயிறார உணவிட்டவர். அப்பேற்பட்ட தலைவர் மதுரையில் மாநாடு நடத்தும் பொழுது நாங்களெல்லாம் மிகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஆர்ப்பரிப்போட நல்ல கொடியுடன் உற்சாகமாக நாங்கள் சென்றோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு கருப்பு கொடி ஏற்றிட்டு எவ்வளவோ போஸ்ட் அடித்தோம், வாழ்த்து போஸ்ட்டு, கட்சி போஸ்ட்டு, மாநாடு போஸ்ட்டு. ஆனால் இன்னைக்கு என் தலைவருக்கு இரங்கல் போஸ்ட் அடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு போகக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியத்தை அந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ ஒரு இழப்பு. எங்கள் பகுதி செயலாளர் சொன்னது போல் எங்களுடைய உடன்பிறப்பு இறந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு துக்கத்தில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய கேப்டனை நாங்கள் சந்திக்க இறுதி அஞ்சலி செலுத்த போகிறோம். ஆனால் கேப்டன் என்றும் அவர் மறையவில்லை, அவர் உடல் தான் மறைந்தது. ஆனால் அவர் செய்த தொன்று காலத்துக்கும் என்றும் தமிழினம் இருக்கும் வரையும், உலக தமிழர்கள் இருக்கும் வரையும் எங்களுடைய கேப்டனுடைய ஒரு பேரும் புகழையும் உலகத்தில் அரசியலாக இருந்தாலும் சரி, திரைத்துறையாக இருந்தாலும் சரி என்றும் எப்பொழுதும் அளிக்க முடியாது. இன்றைக்கு மா மனிதன் அப்படி என்று ஜனாதிபதி அவார்டு வாங்கிய ஒரே மனிதன் இந்த தமிழகத்தைச் சேர்ந்த தமிழன், அதுவும் மதுரைக்காரர். விஜயகாந்த் மறைவு குறித்து பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்தனர். நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்சா மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள், அப்புறம் அரசியல் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில என்ன ஒரு செல்வா கூட இருந்தார். இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார், அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். மறைந்த திரைப்பட நடிகரும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான அண்ணன் விஜயகாந்த் அவருடைய மரணம் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் பேசுகின்ற அத்தனை மக்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாகும். நடிகர்களிலே தனக்கென ஒரு பாணியை அமைத்துக் கொண்டு அதிலே தன்னுடைய கட்டுப்பாட்டோடு வாழ்ந்த ஒரு நடிகர் அரசியலிலே தன்னுடைய செல்வாக்கை சரியான பாதையிலே கொண்டு சென்று மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இணையாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்ட ஒரு தலைவராக விளங்கிய விஜயகாந்த் அவருடைய இழப்பானது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அது மட்டுமல்ல, அவருடைய அரசியல் பயணமானது
எதிர்க்கட்சி தலைவராக, சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, சட்டப்பேரவையில் ஆற்றிய உரைகள் எல்லாம் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செல்வதிலே சிறந்த முறையில் அமைந்தது. அவருடைய இறப்பிற்கு அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 28/12/2023 தமிழகத்துக்கு ஒரு கருப்பு தினம் தான் சொல்லணும். நம்ம தமிழகத்தினுடைய கருப்பு எம்ஜிஆர் என்று வர்ணிக்கப்பட்ட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த தினம். வாழ்க்கையில் தமிழக மக்களால் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர், மிகப்பெரிய தலைவர்ங்கிறதெல்லாம் மீறி ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானி, மனிதநேயம் உள்ளவர். யார் எந்த உதவினாலும் உடனே செய்யக்கூடியவர். நான் அவரை வச்சு பெரிய என்னான்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு சின்ன பையனா ஒரு சூப்பர் ஸ்டார். அவரை வச்சு டைரக்ஷன் பண்றேன். கொஞ்சம் கூட அவர்கிட்ட அந்த யூகங்கிறதே இருக்காது. என்ன சொல்றோம் அதை அப்படியே நடிப்பாரு. நீ என்ன நடிச்சு காட்ட நடிக்கிற அப்படின்பாரு. ரொம்ப தன்மையா பழகுவாரு. சாப்பிடும்போது மத்தியானம் ஒரு வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய கரியர்ல வரும். அவர் கூட உட்கார்ந்தா சாப்பிடணும் பாரு. நம்மள மட்டும் இல்ல, டைரக்டரு, கேமராமேனு, இந்த யூனிட்ல எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு அவரு என்ன சாப்பிட்றாரோ அது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடணும்னு சொல்லுவாரு. ஒரு மிகப்பெரிய மனிதரை தமிழகம் இழந்துருச்சு. அவ்வளவுதான். அவர் ஒரு முதல்வராகி தமிழகத்துக்கு மிகப்பெரிய நல்லது செய்ய வேண்டிய ஒரு மனிதனை தமிழகம் இழந்துருச்சு. தமிழக மக்களும் ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டாங்க. திரும்பவும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் போல ஒரு மனிதன் பிறப்பது கஷ்டம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் பூத உடல் மறைஞ்சிருக்கலாம். ஆனா அவருடைய தியாகமும் அவருடைய தர்மமும் என்றைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கும், அதே போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பல 100 வருஷம் வாழ்ந்துகிட்டே இருக்கும். வாழ்க புரட்சி கலைஞர் புகழ். ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் அவர் இங்க எம்எல்ஏவா இருந்தவரையுமே கஷ்டமா இருக்கு. அவர் இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கோரிக்கை, அதை மணலூர் பேட்டை பாலம் அதை இங்க கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த விஸ்வநிதி தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. இல்லாத மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தையல் மிஷின்லாம் வழங்கியிருக்காரு. இந்த ஹேண்டிகேப்புக்கெல்லாம் 3 சக்கரம் வண்டி தந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தொகுதியில வறட்சியா இருந்த டைம்ல தண்ணி லாரியெல்லாம் ஃப்ரீயா விட்டாங்க. தண்ணிலாம் எங்களுக்கு கொண்டு ஊற்றி உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் அப்பெல்லாம் எம்ஜிஆர் எப்படி நல்லது செஞ்சாருன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி அவர் செஞ்சாரு. இங்க விஜயகாந்த் அந்த எம்ஜிஆர் மாதிரி இங்க உதவிலாம் நிறைய செஞ்சிருக்காரு. அவரோட மறைவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியல, இதுக்கு மேல பேச முடியல. இதோட